ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. அண்ணாமலை என் மண் என் மக்கள் சொல்லி யாத்திரை பண்ணார்ல. ஆமா. தெரியாம தான் கேட்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டுலாம் கேட்கல, தெரியாம தான் கேட்கிறேன். தெரிஞ்சுதான் எதுக்காக எடப்பாடி முதலமைச்சராக்கிறக்கா? எதுக்கு தெரியணும்ல. பிஜேபி ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில இருந்தாலும் முதலமைச்சரை கொண்டு வந்து யார் ஆசைப்படுவாங்க? சரி விடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, கூட்டணி இல்லாம பழந்துன்னு கொட்டப்பட்ட கட்சியே மண்ணை கவுது அப்படிங்கும்போது கூட்டணி அவசியம்தான். ஆனா அண்ணாமலை தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கணும், அதுதான் எல்லா பாஜக தொண்டர்களுடைய விருப்பம். இப்ப இது அண்ணாமலைஜியோட மனசாட்சிக்கே தெரியும். அதாவது அவருக்கே உறுத்ததான் செய்யும். இவர் பாடுபட்டது தெரு தெருவா போய் நடந்து திரிஞ்சு மக்களை சந்திச்சு இவ்வளவு கட்சி வளர்த்து கொண்டு வந்ததெல்லாம் தாமரையே மலர வைக்கணுங்கிறதுக்காக தான் அவரு பாடுபட்டாரு. ஆனா பாஜக தலைமை என்ன நினைக்குது, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், வினோத் பி செல்வம், இப்ப இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, வேற என்ன ரெட்டி, அமர் பிரசாத் ரெட்டி, இது போன்றவர்களை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு மத்திய பாஜக தலைமை நினைக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய தியாகிகள்லாம். அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் தியாகிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல பிஜேபி கட்சியில இன்னும் நிறைய தியாகிகள் கமலாலயத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒருவேளை அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்பி இன்னும் தமிழிசை இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் பாஜகவுக்காக ரொம்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க, அடி வாங்கி. அதனால அந்த தியாகிகள் எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இருந்து பல நல்ல விஷயத்தை தமிழ்நாடு கொண்டு வந்தவங்கல்ல. அதனாலே அவங்களெல்லாம் அதிமுக கூட கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அழகு பார்க்கணும்னு தலைமை நினைச்சிட்டாங்க. அதனால அந்த தியாகிகளுடைய உழைப்பு வீணா கூட இல்ல. அண்ணாமலை தியாகி கிடையாதுல்ல, அவங்க எல்லாம் தியாகிகள். போங்கய்யா, எப்படி சொல்றது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மானம் ஒன்று இல்லாதார் மழுங்களாய் சவளங்களாக ஈனமா. அதாவது ஒரு பழமொழி உண்டு, மானமுள்ளோர் கடனோர் மயிரறியின் உயிர் வாழாத காணொரு கவரிமான் போல் கணம்பெரும் புகழை பொன்வார், மானம் ஒன்று இல்லாதார் மழுங்களாய் சவங்களாக ஈனமாங் கழுதை கொப்பார் இருப்பர் என்று உரைப்பதாமேங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக நிலைமை. தோக்குறமோ ஜெயிக்கிறமோ மோதி பாத்துறணும் அப்படின்னா எல்லா பாஜக தொண்டர்களும் நினைச்சாங்க, அண்ணாமலையும் நினைச்சாரு. கடைசியில எல்லாம் மண்ணெளி போட்டாங்க, 2 கைன்னு நாசமா போங்கயான்னு. அதான் விடுங்கய்யா, இது அரசியல் விட்டு தொலைங்க. ஒரு புரிஞ்சுக்கோங்க, இது பாஜகவுக்கு, தமிழக பாஜகவுக்கு சாபக்கேடு நமக்கு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அத்தி பூத்த மாதிரி ஒருத்தர் பிஜேபிய பழக்காலன்னு ஒரு மனுஷன் வந்தாரு, அவரையும் உரம் கட்டி அதனால கொண்டு போட்டாங்க. இது அண்ணாமலைக்கே தெரியும், நம்ம இவ்வளவு நாள் பாடுபட்டது இந்த யாத்திரை போனதெல்லாம் இந்த எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுக்கா அப்படின்னு அவருக்கே அந்த ஆதங்கம் உள்ளுக்குள்ள இருக்கும். வேற வழி கிடையாது, மத்திய தலைமை முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிருங்கன்னு, வானதி எம்எல்ஏ ஆக்கிருங்க, மந்திரி ஆக்கிருங்கன்னு. ஏன்னா அந்த அம்மா அப்படியே பிஜேபியை 3 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு வந்த அம்மா கஷ்டப்பட்டு. இன்னும் பாருங்க, ஏற்கனவே இன்னும் என்ன நடக்க போகுது தமிழ்நாடு பிஜேபியில். அவன்லாம் போன தேர்தல் நின்று மண்ணை கவுனானோ, டெபாசிட் இழந்தானோ அவனுக்கு தான் சீட்டை கொடுப்பானுவேன், எழுதி வச்சுக்கோங்க. இங்கே உழைக்கிறவனுக்கு, கட்சிக்கு உண்மையா விசுவாசமா இருக்கிறவனுக்கு தான் சீட்டு கொடுக்க மாட்டானுங்க, புரியுதா உங்களுக்கு? இன்னும் அதான் நடக்கும். எவன்லாம் போன டைம் மண்ணை கவுனானோ அவனுக்கு சீட்டு, அவர்கள் போட்டியிடுவார்கள், மீண்டும் மண்ணை கவுவார்கள் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்குது. அதனால ஒரு கட்சியை ஒரு மனுஷன் தனிச்சு ஆட்சி அமைக்கணும், கொண்டு வரலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அது எப்படியா, எந்த தொண்டன் தான் ஏத்துக்குவான்? தலைவர்களாலையும் ஏத்துக்குவான். ஏன்னா அவனுக்கு தேவை சீட்டு, எம்எல்ஏ சீட்டு. நீ திமுக கூட கூட்டணி வை, எனக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு, என் பையனுக்கு கொடுத்துரு, இதுதான் அவங்க எண்ணம். அதனால விடுங்கய்யா, அண்ணாமலைக்கே தெரியும் நம்ம பாடுபட்டது இந்த எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட்டோன்னு. சரி போன வைங்க, விடுங்க. எவன் இப்படி போனா நமக்கு என்ன, அரசியல விடுங்க ஐயா. பரத்தை தேடுங்க, யுகத்தை தேடாதீங்க. யுகம் அற்பம், அரசியலாவது மண்ணம் கட்டியாவது, வாழ்க்கையே அற்பம், கொஞ்ச நாள் கூத்து. பரத்துல ஒருத்தர் இருக்காரு, அவரை தேடுங்க, அப்பாவை தேடுங்க, சிவனை தேடுங்க, விடுங்க. சரியா? நல்லது. நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது.
முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.